இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் Nissan Tekton. இந்த டெக்டானை வந்து Nissan அப்படிங்கிற பிராண்ட் வந்து நமக்கு டீஸ் பண்ணும்போதே ஒரு பேபி பேட்ரோல் அப்படின்னு தான் வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா பேட்ரோல் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு புச்சான ஒரு 7 சீட்டர் ப்ராப்பர் எஸ்யூவி. ஸோ வந்து இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை அவங்க லான்ச் பண்ணுறது நிசானுக்கு ஒரு மோஸ்ட் அவைட்டட் கம்பேக் ப்ளஸ் ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோலே வந்து மேக்னைட் மட்டும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிராவிட் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் எம்பிவி, அதாவது சப் 4 மீட்டர் எம்பிவியை லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரூவான ஒரு எஸ்யூவியாக இந்த ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய இந்த 4.3 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் வந்து டெக்டான் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெக்டானை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ரெனோவோட டஸ்டரை பேஸ் பண்ண ஒரு கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்டான். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேபி பேட்ரோல் அப்படிங்கிறது மாதிரியே அந்த ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸை வந்து எவ்வளோத்துக்கு அந்த பேட்ரோல் டச்சஸ் கொடுக்க முடியுமோ வந்து கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில் எக்ஸ்டீரியர் ஸ்டைலிங் எப்படி இருக்குது, இன்டீரியரில் என்னென்ன சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஓவரால் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி, டிரைவிங், என்ஜின் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த நிசான் டெக்டானோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விசியா ப்ளஸ் ஆப்ஷனல், அதுக்கப்புறம் வந்து அசென்டா, என்கனெக்டா, டெக்னா அப்படிங்கிற வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆஃப் தி லைன் டெக்னா அப்படிங்கிற வேரியன்ட் தான். ஸோ இதில் வந்து 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று வந்து 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.3 லிட்டர் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல் என்ஜின். ஸோ அது வந்து உங்களுக்கு டார்க் ஃபிகர்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. T160 அல்லது T280 அப்படிங்கிற அந்த 2 என்ஜின் பேட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்ரோலோட ஒரு ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து சூப்பராகவே கொண்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு போல்டான அப்பியரன்ஸுமே இருக்குது. கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து ஒரு சி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கனெக்டடாகவே வருது. நிசான் லோகோ வந்து உங்களுக்கு சென்டர் போர்ஷன் ஆஃப் த கிரில்லில் கொடுத்துட்டு அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஆக்சென்ட்டுமே வந்து ரன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சி இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராஸ்டிங் கலரில் வந்து ஸ்கிட் பிளேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் லோவர் போர்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸோட என்க்ளோஷர் இருக்குது. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஏர் டேம் பெருசாகவே வந்து உங்களுக்கு மிடில் போர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்டான் அப்படிங்கிற பிராண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூடில் வந்து உங்களுக்கு அப்படியே போல்டாக வந்து எம்பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவும் அட்டகாசமாக இருக்குது. அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 மசில் லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கூப் மாதிரியான ஒரு டிசைனை உங்களுக்கு காமிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் த ஹூட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் ப்ளஸ் வந்து ஹெட்லைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 சேம்பராக வரக்கூடிய ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷனில் உங்களுக்கு ஃபாக் லாம்ப், அதுக்கப்புறம் இந்த போர்ஷனில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏர் வெண்ட் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேக் கிடையாது, உங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வீலுக்கு உள்ளாடி வந்து அந்த ஏரை பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே 360 டிகிரி கேமரா எல்லாமே இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேசிவான ஸ்டாண்ட்ஸை வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே கொடுக்குது. அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு போல்ட்னஸ் ப்ளஸ் வந்து அந்த புட்ச் லுக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. அதில் வந்து உங்களுக்கு இதில் உங்களுக்கு 18 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்போக் வரக்கூடிய ஒரு மெஷின் கட் அலாய் வீல்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு லோவராக இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் வரக்கூடிய ஒரு சாட்டின் ஃபினிஷில் வரக்கூடிய ஒரு அலாயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கூட ஒரு பார்க்க ஒரு சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும். பட் டாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய வேரியண்ட்லேயுமே இன்னொரு ஸ்டைல் அலாய் வீல் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி என்ஜினோட பிராண்டிங் டர்போ 280 நம்ம டார்க் வரக்கூடிய அந்த என்ஜின் அப்படிங்கிறதா. என்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் இந்த பேட்ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிமாலயன் கிரஸ்டோட ஒரு ஷேப் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட் சைட் ரியர் வியூ மிரர், இதுலேயே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் 360 டிகிரி கேமரா வந்துடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு புல் டைப்பில் தான் வந்து டோர் ஹேண்டில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஒரு வைடான கிளாஸ் ஏரியாவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து அந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு 4.3 மீட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த லென்த் ப்ராக்கெட்டில் தான் வந்து வருது. உங்களுக்கு லோவர் போர்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கிளாடிங்குமே வந்து கொஞ்சம் ஹெவியாக போல்டாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த வண்டியோட ஒரு ஸ்டாண்ட்ஸுமே வந்து இப்படி பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா ரியரில் வரக்கூடிய அந்த ஒரு டிபார்ச்சர் ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கர்வ் அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹையான ஒரு ஸ்டாண்ட்ஸை வந்து கொடுக்குது. ப்ளஸ் 18 இன்ச் வீல்ஸ், நல்ல ஒரு ப்ரொப்போர்ஷன்.
ரியருக்கான டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாப் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் 2 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த பேனராமிக் சன்ரூஃப்மே கொடுக்குறாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மிடில் வேரியண்ட்லேருந்து ஒரு சிம்பிளான ரூஃப் ரெயில் கொடுக்குறாங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு ரூஃப் ரெயிலுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டெகிரேட்டடாக வரக்கூடிய ஒரு ஸ்பாய்லர் மாதிரி நீட்டாகவே இருக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், உங்களுக்கு ரியர் வாஷர் வைப்பர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சைட் டிசைனில் மற்றபடி ஹைலைட்டாக சொல்ல வேண்டியதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏரியா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு மேசிவாக அந்த ஒய்டான ஒரு ஸ்டாண்ட்ஸை கொடுக்குறது மாதிரியே வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோத்துக்கு அப்படி ஒரு கட்டாக அப்படி சூப்பராக வருது அப்படிங்கிறது. பிரேக் லேம்ப்ஸில் வந்து நிசான் பிராண்டிங் உங்களுக்கு சைடில், அதாவது பிரேக் லேம்ப் கிளஸ்டருக்கு அந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சி ஷேப்பில் ஒரு எல்இடி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ரிவர்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்டட் டெயில் லேம்புமே வந்து வருது. இதுலேயுமே சின்ன ஒரு டீட்டெயிலிங் இருக்குது. என்னென்னா ஒரு கிளாஸுக்கு உள்ளாடி அது ஏதோ ஒன்று ஒரு டிசைன் பேட்டர்ன் தெரிகிறது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நிசான் லோகோ வந்து உங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் டெக்டான் அப்படிங்கிற பிராண்டிங்குமே வந்து ரியரில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டுக்கு கீழே வந்து வருது. கீழேயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மாதிரி, அதாவது கிரில்லுக்கு மேலே வந்திருந்தது மாதிரி உங்களுக்கு ஒரு ரெட் ஆக்சன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டபுள் சி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ட்ராஸ்டிங் கலரில் ஸ்கிட் பிளேட்டுமே வந்து வருது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வருது. ஸோ எனக்கு அந்த வண்டியோட ஓவரால் ஸ்டாண்ட்ஸ் ப்ளஸ் வந்து அந்த பெயிண்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த நிசானோட அந்த ஒரிஜினல் ஜாப்பனீஸ் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவுக்கு வெஹிக்கிள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். மற்றபடியும் டிசைனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக ஹையர் வேரியன்ஸில் உங்களுக்கு பவர் டெயில்கேட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் ஆஃப் அ பட்டன் நமக்கு அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த பார்சல் ட்ரே வரைக்கும் வந்து 518 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வரும். ஸோ இந்த பார்சல் ட்ரே இல்லாமல் டாப் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா 700 லிட்டர் வந்து நமக்கு பூட் ஸ்பேஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த செகண்ட் ரோக்கு வந்து 60-40 ஸ்ப்ளிட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 1789 லிட்டர் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸுமே வந்து கிடைக்கும். ஸோ வந்து நமக்கு பார்சல் ட்ரே இருக்கும்போதே 500 லிட்டர்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு நல்ல ஒரு வைடான ஒரு யூஸபிள் பூட் ஏரியாவுமே வந்து கிடைக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஃபெல்ட் மெட்டீரியல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் அந்த ஒரு கேபின் இன்சுலேஷனுக்கும் நல்லா இருக்கும். சீட்டோட பேக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் குவாலிட்டி வைஸ் ஓகேவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது பார்சல்ஸ் ஹேங் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன பார்சல் ஹுக் வந்து லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு லைட் வருது, ப்ளஸ் வந்து 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து பின்னாடி ஒரு யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் ப்ராக்டிக்கலான ஒரு பூட்டாக இருக்குது. எலக்ட்ரிக் பவர் டெயில்கேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீச்சராக உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த டெக்டானோட இன்டீரியரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்டான கலர், அதாவது ஒரு பீச் மாதிரியான கலர், ப்ளஸ் வந்து டாப்பில் வந்து கிரே கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டி கலர்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மாதிரி, ஒரு கோல்டுக்கும் காப்பருக்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரிச்சான கேபின் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. என்னென்னா இப்போ நம்ம ஒரு மேக்னெட் இல்லை கிராவிட்லேருந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா இது வந்து அல்ட்ரா ப்ரீமியமான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ், அந்த நீசான் அப்படிங்கிறதோட அந்த ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சின்னதாக என்கிரேவ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் லோவர் போர்ஷன் உங்களுக்கு அந்த ஏசிக்கான வென்ஸை சுற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த காப்பர் மாதிரியான ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் போகுது. ஓவரால் நம்ம பார்த்தோன்னா டோட்டலாக வந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக்காக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த டச் ஸ்க்ரீன் கூட வந்து உங்களுக்கு லைட்டாக டிரைவரை பார்த்து தான் வந்து டில்ட்டாக இருக்குது. இந்த போர்ஷன்லேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் உள்ளால் போகுது. ஸோ வந்து இந்த ஏரியா ஒரு காக்பிட் மாதிரி டிரைவருக்கு சுற்றி வந்து நமக்கு சரௌண்டாக வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு அந்த பர்பிளுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் ஒரு லெதரேட்டாக ஸ்டிச்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. க்ளவ் பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீப்பான பெரிய க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கூலிங் ஃபீச்சரோடையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டோரோட ஹேண்டில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங்கில், இந்த கலரோட சேம் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வருது. டோர் பேட்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு டாப்பில் இந்த இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல், இது வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீட்ஸுமே வந்து நல்ல ப்ரீமியமான லெதரைட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து லம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிரைவருக்கு இந்த போர்ஷனில் இருக்குது. லோவர் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 10.1 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் இன்டகிரேட்டடாகவே வருது. ஜென்ரலான சிஸ்டத்துக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட எல்லா வந்து உங்களுக்கு அந்த டேட்டாவுமே வந்து டைரக்ட்லி இதில் வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இப்போது வேறு ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டோட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது வந்து உங்களுக்கு ஒரு கேன்பஸ் மூலமாக வந்து உங்களுக்கு வண்டியோட டேட்டா எல்லாமே இதில் கொண்டு வருவாங்க. பட் இதில் வந்து என்னென்னா பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணும்போதே கூகுள் இன்வால்வ்டாக இருந்ததுனால கூகுளோட ஒரு சிஸ்டமாகவே வந்து இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த டச்சோட ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து அந்த ஸ்க்ரீனோட கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதோட அந்த ஒரு லே அவுட் அண்ட் பொசிஷனிங் அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நமக்கு இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வியூ மானிட்டர், அதாவது 360 டிகிரி கேமராவை நம்ம எப்போ பார்த்துக்கணும் அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மல்டிபிள் வியூஸ் இருக்குது. இப்போ இதில் லெஃப்ட் சைட் 360 டிகிரி கேமரா ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் காமிக்குது. ரிவர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டியரிங்கை வந்து சுற்றும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கேமராவோட ரியர் கேமராவோட வியூ வந்து நம்ம எந்த டைரக்ஷனுக்கு சுற்றுறோமோ அந்த சைடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்ம ரைட் சைடு திருப்புறோம், அப்போ வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கூடுதல் தெரிகிறது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த கேமராவோட வியூ வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. ப்ளஸ் இதில் உங்களுக்கு ரியர் கேமரா மட்டும் பார்த்துக்கிறதுக்கு, ரெண்டு சைட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு 360 டிகிரி வியூ வித் அந்த ஒரு 3D ப்ரொஜெக்ஷனோட நம்ம டச் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதை சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ வந்து 360 டிகிரி ப்ளஸ் வந்து ரிவர்ஸ்லேயே வந்து விட்டுக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து நமக்கு அது செக் பண்ணி காமிக்குது. ப்ளஸ் அந்த பியூரிஃபையிங் நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து நம்ம டிரைவிங்கோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிரைவர் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆக்டிவ் பிரேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஏடாஸுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இதிலே வந்துடுது. அப்புறம் கம்ஃபர்ட், பார்க்கிங். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த வண்டியோட ஓவரால் ஆங்கிள் எல்லாமே என்ன, எந்த சைட் டில்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி எல்லாமே காமிக்குது. ப்ளஸ் வெஹிக்கிள்குள்ளாடி போனோன்னா இந்த ஆக்சஸ் டோர் லாக், ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகணுமா, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அன்லாக், அதாவது நம்ம காருக்கு கீயை வச்சுட்டு காருக்கு பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகுது, கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வைப்பர் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு உள்ளாடியே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமில் டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் உங்களுக்கு அந்த டிரைவிங் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்கனாமி, அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட், ப்ளஸ் வந்து உங்களுக்கு பர்சனைஸ்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கான்ஃபிகர் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த டிரைவிங்கில் உங்களுக்கு அந்த ஸ்டியரிங் எஃபர்ட்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு டைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டியரிங் வேணும்னா அதை வந்து ஹையில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மோடில் வந்து உங்களுக்கு என்ஜினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னென்னா கம்ஃபர்ட் மோடில் வந்து உங்களுக்கு என்ஜின் செட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பர்சோ அப்படிங்கிற இந்த மோடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிரைவிங்கில் என்ஜினோட இதுவும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீரிங்குமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஹை எஃபர்ட் வேணும்னா அதையுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த பெர்சோ அப்படிங்கிறதுல ரெண்டையுமே என்ஜின் நார்மல் இதில் எக்கனாமி அல்லாத மோடில் ப்ளஸ் வந்து ஸ்டியரிங் ஹை எஃபர்ட்டில் வந்து நான் வச்சுருக்கிறேன். நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் நான் என்ன மோடில் வந்து ஓட்டிட்டு அந்த ஒவ்வொரு மோடுக்கும் நம்ம என்ன மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் மிஸ் பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் சோன் கிளைமேட் கண்ட்ரோலுமே வந்து உங்களுக்கு வருது. ஸோ வந்து ரெண்டு சைடுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு டெம்பரேச்சருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபீச்சர் பேக்டான ஒரு கூகுள் இன்டெகிரேஷன் டைரெக்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அவங்களால டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக அப்படி கொடுக்க முடிஞ்சுது. சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிமிஸோட 6 ஸ்பீக்கர் 3D சரவுண்ட் வரக்கூடிய ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டமோட குவாலிட்டியுமே வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த என்க்ளோஷர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு LCD யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபியூல் கேஜ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பீட், ரைட் சைடில் உங்களுக்கு RPMக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம மேப் ஆக்டிவேட் பண்ணோன்னா இதிலே வந்து உங்களுக்கு மேப்பையுமே வந்து பார்த்துக்கிறதுக்கான உங்களுக்கு ப்ரொவிஷன் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டச் ஸ்க்ரீனுக்கு கீழே வந்து ஏசி வென்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ அது ஏர் பியூரிஃபையருமே வந்து வருது. அதனால் வந்து உங்களுக்கு க்ளீன் ஏர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டோர் லாக் அண்ட் அன்லாக்கு இதில் வந்துடுது உங்களுக்கு ஹசார்ட் லேம்ப்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட் ப்ளஸ் வந்து 2 டைப் சி போர்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான யூனிட்டுமே வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், டாப் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கு உங்களுக்கு அந்த கியர் செலக்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்க்கிங் பிரேக்குமே வந்து உங்களுக்கு என்கேஜ் ஆர் டிஸ்எங்கேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்லைடிங் டைப்பில் வந்து உங்களுக்கு 2 கப் வச்சுக்கிறதுக்கு ஒரு நீட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வித் வந்து அதுக்குள்ளாடியுமே வந்து உங்களுக்கு க்ளோஸ்டாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஏதாவது டிக்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இல்லை கார்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு சேஃபாக அப்படி சொருகி
வச்சுக்கணுன்னா அதுக்கான ஒரு ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயுமே நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து வருது. ஸோ ப்ராக்டிகாலிட்டியில் சூப்பராகவே இருக்குது. ப்ளஸ் இந்த என்க்ளோஷரை கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த சரௌண்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு கோல்டு ப்ளஸ் வந்து ஒரு காப்பர் மிக்ஸ்டான ஒரு கலர், ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் தான், பட் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷை வந்து நமக்கு இது கொடுக்குது. ஸோ ஸ்டியரிங்லேயுமே சேம் டிசைன் வந்து உங்களுக்கு கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மெட்டாலிக் டச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங்லேயுமே வருது. ப்ளஸ் இடது பக்கம் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. ரைட் சைடில் உங்களுக்கு டெலிஃபோனிக் ப்ளஸ் வந்து அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுறதுக்கான கீயுமே வந்து உங்களுக்கு இதில் ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்ன மேப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுலேயே வந்து டேரெக்டாக நம்ம நேவிகேஷன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்துக்கலாம். என்னென்னா நம்ம இந்த ஸ்க்ரீனை இன்ஃபோர்டைன்மெண்ட் யூனிட்டோட ஸ்க்ரீனை பார்க்காம ஜஸ்ட் டிரைவர் வந்து இதே வந்து பார்த்து நமக்கு வண்டி ஓட்டுறது மாதிரி. ப்ளஸ் லெவல் 2 ஏடாஸ் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ அதுக்கான வார்னிங்ஸுமே வந்து ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதிலே வந்து வரும். ப்ளஸ் ஸ்டியரிங்கை பொறுத்தவரையுமே வந்து கீழே உங்களுக்கு ஒரு டீகட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெதர் ராப்பிங் ப்ளஸ் வந்து ப்ரீமியமாக இருக்குது உங்களுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இந்த டிசிடி ஆட்டோமேட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு அந்த பேடல் ஷிஃப்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுக்கு உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டியரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு டில்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். லெஃப்ட் சைடு வந்து வைப்பருக்கான ஸ்டாக்ஸ், ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுமே வந்து வருது. ரைட் சைடில் ஹெட் லேம்ப், அப்புறம் ஃபாக் லேம்புக்கான ஸ்டாக், ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கானது, ஹெட்லைட் லெவலர், ஹூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பட்டனுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏபி பெடல்ஸ் உங்களுக்கு வெல் பிளேஸ்டாக இருக்குது. டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து வருது. அதுக்கப்புறம் டோர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி தான் ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளாடி வந்து நமக்கு அப்படி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயுமே சின்ன ஒரு பாட்டில் வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸுக்கான ப்ரொவிஷன் இதில் வந்து கொடுத்து டோர்ஸில் 4 டோர்ஸ்லேயுமே தான் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸுமே வந்து வருது. ப்ளஸ் ட்வீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லர்லேயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ப்ரீமியமான அந்த ஒரு ஃப்ரேம்லெஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு இன்சைட் ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் டிம்மிங் ஃபங்க்ஷனாலிட்டியோடையுமே வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சைட் அந்த ஒரு ரீடிங் லேம்ப்ஸ் 4 லேம்ப்ஸ் வருது. இங்கே ஃப்ரண்ட்டில் 2, அதுக்கப்புறம் பேக்கில் நம்ம காமிச்சோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டச் சென்சிட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பேனராமிக் கிளாஸ் ரூஃபை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த கண்ட்ரோல்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் ப்ரீமியம் டச்சாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 48 கலர்ஸ் வரக்கூடிய ஆம்பியன் லைட்டிங் வருது. ஸோ இந்த போர்ஷனில் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து இந்த டோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் அப்படியே வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஆம்பியன் லைட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வண்டியோட அந்த ஒரு இன்டீரியர் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. மற்றபடி வந்து வெஹிக்கிளில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாரத் என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் அந்த ஒரு என்கேப் ரேட்டிங்குமே வந்து வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே ரீஇன்ஃபோர்ஸ்டாக வந்து பாடி ஸ்ட்ரக்சர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், உங்களுக்கு 17க்கு மேலே வந்து அந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸ், ப்ளஸ் வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அந்த ஏடாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஓனாக ரீட் அவுட் பண்ணாலும் நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சசரிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த பேனராமிக் சன்ரூஃப் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு லைட் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா, கொஞ்சம் ஃபேன்சியாக உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடியுமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சைல்ட் சீட் மவுண்ட்டுக்கான அந்த ஒரு சீட்ஸ், டேஷ் கேமரா, ஸோ அந்த சைட் ஸ்டெப், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரியாக நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி பர்சனலைஸ் பண்ணிக்கிறது மாதிரியுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். சீட்ஸோட கம்ஃபர்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இன்னொன்று அந்த சைடு போல்ஸ்டிங், நமக்கு சைடுக்கான சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் அந்த லோவர் பேக் நமக்கு அந்த லம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து இருக்கிறதுனால நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செட் பண்ணிக்க முடியுது. ப்ளஸ் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர்த்தை சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு பவர்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில். கூடவே வந்து வென்டிலேஷன் ஃபங்க்ஷனுக்கான ஸ்விட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கு அந்த சீட்டுக்கு ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பக்கம் கோ டிரைவருக்கு பார்த்திங்கன்னா கோ டிரைவர் சீட்டுக்கு அந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த சீட் வந்து உங்களுக்கு வரும். இப்போ ரியர் சீட்டுமே வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ டோர்ஸ் வந்து நல்லாவே வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹையாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக ஸ்டெப்பை எடுத்து வச்சு உள்ளே உட்காரதுக்கு வசதியாக தான் இருக்குது.
ஸோ இப்போ டிரைவர் சீட்டுமே வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு வச்சுருக்கேன். நமக்கு டீசெண்டான லெக் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. கூடவே உங்களுக்கு இந்த ஹம்ப் இருந்தாலும் ரொம்ப ப்ரொட்ரூடிங்காக இல்லை, மிடில் உட்கார்றவங்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்கார்றது மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த ஒரு ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நல்லா இருக்குது. நமக்கு 3 பேருக்குமே வந்து மூவபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு கப் ஹோல்டர்ஸ் ப்ளஸ் வந்து மொபைல் ஏதாவது வச்சுக்கணுன்னா அதுக்கான ஒரு ப்ரொவிஷனுமே வந்து உங்களுக்கு வருது. நல்ல ஒரு ரிச்சான கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. நமக்கு அந்த டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபேப்ரிக் நமக்கு பிரிஞ்சு தெரியாமல் வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியுமே வந்து இருக்குது. ப்ளஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு ரீடிங் லேம்ப்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டிலுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. விண்டோ ஏரியாவுமே வந்து உங்களுக்கு ஓவரால் நல்ல ஒரு பெருசாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு அடைஞ்ச ஒரு ஃபீல் இல்லாமல் நீட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் நம்ம கை டச் ஆகிற எல்லா போர்ஷனுமே வந்து ஒரு சின்ன ஒரு லெதரைட் மாதிரியான ஒரு மெட்டீரியலாக சாஃப்ட் டச்சாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஈவன் நமக்கு அந்த டோரோட புல் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கூட வந்து ஒரு ப்ரீமியமான டச்சில் வந்து உங்களுக்கு முடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் ஸ்டோரேஜுமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டில் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் கூட சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஹெட்ரூம் அப்படின்னு பார்க்கும்போதும் உங்களுக்கு தாராளமான ஹெட்ரூம் கிடைக்குது. லெக் ரூமே வந்து டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு காலை உள்ளாடி அப்படி வந்து நீட்டாக வச்சுக்கிறதுக்கும் எந்த தடங்களுமே வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்குது. மற்றபடி 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினில் வந்து 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் டைப்பில் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக வந்து சீட் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப்மே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் இருக்கிற பேசஞ்சரோட ஹெட் எங்கே வருமோ கிட்டத்தட்ட அந்த போர்ஷன் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் ஏரியா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு சின்ன ஏர் கட்டனுமே வந்து கொடுத்துருக்குறாங்க இன்கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா. பட் இந்த சன்ரூஃப் எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ரியர் பேசஞ்சர்ஸோட கன்வீனியன்ஸுக்கு ரியர்லேயுமே ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் வச்சுக்கிறதுக்கும் இல்லை ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கண்டிப்பாக வந்து பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த சீட்ஸோட அந்த ஒரு கலர் ப்ளஸ் அந்த லெதர் ஃபினிஷிங்குமே வந்து நல்லா இருக்குது. ரியர் பேசஞ்சர்ஸுக்கு வசதிக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் 2லேயுமே வந்து ஒரு சின்ன மேகசின் பவுச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன திங்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் எதாவது வச்சுக்கணுன்னாலும் இந்த ப்ரொவிஷனே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இறங்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டோர்ஸ் ஈஸியாக ஓப்பன் ஆகுது, இறங்குறதுக்குமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த நிசான் டெக்டானை வந்து ட்ரைவ் பண்ணுவோம். இன்ஜின் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2 இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து 1000 cc இருக்கக்கூடிய உங்களுக்கு 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் வந்து 100 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 166 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து T160 அப்படிங்கிற பேட்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ரேட்டட் ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 19.4 வந்து சொல்கிறாங்க. 6 ஸ்பீட் மேனுவலில் மட்டும்தான் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான T280 அப்படிங்கிற இன்ஜின், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெனோ ப்ளஸ் வந்து மெர்சிடீஸ் வந்து டெவலப் பண்ண ஒரு இன்ஜின் தான். என்னென்னா ஃபைனலாக வந்து கிக் சேல்ஸில் இருக்கும்போது, டஸ்டர் சேல்ஸில் இருக்கும்போது அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் 2020-21 அந்த டைம் லைனில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு சூப்பரான இன்ஜின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 163 PS பவர் ப்ளஸ் வந்து 280 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் டுவல் கிளச் வரக்கூடிய வெட் கிளச் வரக்கூடிய அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்குமே வந்துருது. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்கில் 18 ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா 17.8 வந்து உங்களுக்கு மைலேஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த டர்போ இன்ஜின் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இன்ஜின் டிரைவிங்க்கு எப்படி இருக்குது ப்ளஸ் வந்து ஓவரால் அந்த சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் உங்களுக்கு அந்த ஒரு டைனாமிக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ என்னென்னா நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னோம் கொஞ்சம் அந்த ஒரு பர்சனாக வந்து வெஹிக்கிள் பர்சனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டியரிங் வந்து ஹை எஃபர்ட்லேயும் இன்ஜின் வந்து நார்மல்லையும் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி இனிஷியலாக நம்ம வேணால் எக்கனாமியில் போட்டு அவங்களுக்கு டவுனுக்குள்ளாடி ஓட்டும். ஸோ அந்த பவர் எப்படி இருக்குது என்னென்னா டவுனுக்குள்ளாடி நமக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ இதில் வந்து எக்கனாமி போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து எக்கனாமி மோடில் இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டியரிங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது ஹையா லோவா அப்படிங்கிறது. இதுவுமே வந்து லோ எஃபர்ட்லேயே வந்து வச்சுருக்கிறேன். ஸோ வந்து நீட்டாக ஈஸியாக வந்து நமக்கு மெனுவர் பண்ணுறதுக்குமே வந்து முடியுது. ஸோ சிட்டி ஸ்பீட்ஸில் அப்படி சாஃப்டாக ஓட்டுறதுக்கு நமக்கு அந்த எக்கனாமி மோடே வந்து உங்களுக்கு மோர் தென் எனஃப் தான். என்னென்னா இப்போ கொஞ்சம் நெருக்கமான ஒரு டிராஃபிக் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்படி கட் பண்ணி வரோம். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து என்னென்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் லோவாக தான் வந்து சீட்டை செட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா பானட் சூப்பராக விசிபிளாக தெரியுது. நமக்கு அந்த 2 எட்ஜுமே வந்து அப்படியே ஒரு பல்ஜாக வந்து சூப்பராக நமக்கு அந்த சைட் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மிரர்ஸுமே வந்து அடிக்கடியான சைஸில் இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்ட்டு பெருசாக எதுவுமே இல்லை.
ஏ பில்லர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஏ பில்லருக்கும் மிரருக்கும் ஒரு சின்ன கேப் உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு சீ த்ரூ பண்ணுறதுக்கு. மற்றபடி ரியர் எண்டுமே வந்து நமக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முடியுது. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸில் ஏறி இறங்கும்போது நமக்கு தெரியுது கொஞ்சம் ஒரு ஸ்டிஃபான ஒரு சைடில் தான். என்னென்னா கொஞ்சம் கூட ஒரு ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து உங்களுக்கு 200+ மில்லிமீட்டர்ஸ் வந்து இருக்கிறதுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து நெகோஷியேட் பண்ணி போகலாம். என்னென்னா உங்களுக்கு ப்ரீவியஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த டெரானோட மீன்ஸ் அந்த பேஸ் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், ரைட் கம்ஃபர்ட்டுக்கு வந்து பேர் போன ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் நடந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பேட்சாக போட்டிருக்கிற இடத்துல எல்லாமே வந்து ரைடு அவ்வளோ மெச்சூராக இருக்குது. ஒரு சின்ன ஸ்டிஃப்னஸ்னால ஒரு சின்ன பிச் மட்டும்தான் இருக்குதே தவிர மற்றபடி உங்களுக்கு அந்த ஓவரால் கம்ஃபர்ட் வண்டி வந்து அப்படி அலசாமல் நம்ம சொல்கிறது மாதிரி அப்படி ஒரு லைனில் நிற்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. மெச்சூராக வந்து அந்த ரைட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப மெச்சூராக வந்து உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு பழைய டெரானோ இன்னும் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்வேர் சைடாக வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். இதில் வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் கிடையாது. பட் வந்து வண்டி நல்ல செட்டில்டாக வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ அந்த பர்சனா ஹை ஸ்டியரிங் எஃபர்ட் மோட்லேயுமே வந்து போட்டுட்டோம். ஸோ வந்து கார்னர்ஸ் உங்களுக்கு அப்படி பெருசாக வந்து பாடி ரோல் தெரியல. உங்களுக்கு அழுத்தணும் அப்படின்னாலும் வண்டி அப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து அது குயிக்காக வந்து ஸ்பீட் ஏறுது. கியர் ஷிஃப்ட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியல. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஓவர்டேக்ஸ் எல்லாம் வந்து யோசிக்கவே வேண்டாம், அவ்வளோத்துக்கு உங்களுக்கு பவர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக வந்து நமக்கு ஓவர்டேக் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா நம்ம இப்போ குயிக்காக ஓவர்டேக் பண்ணோம், ஒரு 2 காரை ஓவர்டேக் பண்ணி இன்னொரு கார் ஃப்ரெண்டில் இருக்குது. குயிக்காக வந்து நம்ம ஸ்பீடு டவுன் பண்ணுறதுக்காக பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணும்போதும் இந்த மாதிரி குயிக்காக வந்து பிரேக் பண்ணும்போதும் என்னென்னா அப்படி வந்து வண்டி ஃப்ரெண்டு டைவ் ஆகலை, ஒரு மாதிரி வண்டி குத்துனது மாதிரி போகாமல் அப்படி ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் ஆகுது. ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு டாப் வேரியன்ஸில் வந்து கொடுக்குறாங்க. பேஸ் வேரியன்ஸில் வந்து ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸ் கிடையாது. அந்த 1 லிட்டர் டர்போலேயுமே வந்து கிடையாது. பட் இதில் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த டர்போ பெட்ரோல் அதாவது T280 எடுக்கும்போது உங்களுக்கு வரும். ப்ளஸ் ஸ்டியரிங்கோட ஃபீட்பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்ல கனெக்டடாக வந்து ஃபீல் ஆகுது. அதாவது எஸ்பெஷலி இந்த ஹை எஃபர்ட் மோடில் கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு ஃபீல்சமான ஒரு ஸ்டியரிங்காக கிடைக்குது. சூப்பராக இருக்குது. என்னென்னா மெச்சூரான ஒரு ரைடு, பியூர்லி கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டான ரைடு கிடையாது, நல்ல ஒரு மெச்சூரான ரைடு. அதே நேரத்தில் வந்து நல்ல பாடி கண்ட்ரோல்ஸில் நல்ல எங்கேஜிங்காக இருக்குது. ஸ்டியரிங் சொல்லப்போனால் இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டியூன்டு ஸ்டியரிங் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் மல்டிபிள் கார்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொன்று, இப்போ இவ்வளோ தூரம் நம்ம கேஷுவலாக ஓட்டிகிட்டு வரோம், அப்படி நம்ம ஒரு செடானை வந்து கட் பண்ணுறது மாதிரி இப்படி ஒரு கார்னர்லேருந்து இப்படி வெளியே வந்து அப்படி டைட்டாக உள்ளே போய் அப்படி நம்ம திருப்பும் போதெல்லாம் எங்கேயுமே வந்து இந்த ஒரு சைட் டு சைட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கொடுக்காம வந்து வண்டி இருக்குது. இன்னும் சின்ன ஒரு ரோடுக்குள்ள அடி போகிறோம். ஸோ இந்த மாதிரி டைட்டான ஸ்பாட்ஸ்லேயுமே இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து எங்கேஜ் ஆகுது. அதாவது ரொம்ப க்ளோஸாக வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து எங்கேஜ் ஆகுது. நமக்கு 360 டிகிரி கேமராவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம கேஷுவலாக ட்ரைவ் பண்ணும்போது அது வந்து திருப்பி வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிடுது. இந்த இடத்துலையுமே ரோடு வந்து அந்த ஒரு அலசல் இருக்கக்கூடிய இடம், அந்த பாடி மூவ்மெண்ட் வந்து எக்ஸசிவாக இல்லாமல் அந்த கண்டெயின்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஹைவே போயிட்டு ஹைவேல வந்து இந்த பெர்சோ அப்படிங்கிற மோடில் தான் வச்சுருக்கோம். அதாவது என்ஜின் வந்து நார்மல் டியூனிங்கில் இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்டியரிங் வந்து இப்போ ஹை எஃபர்ட்டில் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் இதில் இந்த டாப் ஆஃப் த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுமே வருது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவ் வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு ஹில் ஹோல்டுமே வந்து வருது. இப்போ ஹைவே வந்தாச்சு, வண்டி அழுத்தின உடனே பவர் தான். என்னென்னா நம்ம இனிஷியலாக இந்த என்ஜின் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு அந்த டஸ்டர் கிக்ஸில் வந்து லான்ச் ஆகும்போதே ஓட்டியிருக்கோம், மேனுவல் ஓட்டினோம். அது எவ்வளவு ரேஸ் பண்ணாலும் அது ஏதோ பவர் தந்துட்டே இருக்கிறது மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். ஈஸி ட்ரிபிள் டிஜிட் நம்ம 100 வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வந்தாச்சுது. இன்னொன்று என்ன பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு அது ஒரு 1.3 லிட்டர் வரக்கூடிய 4 சிலிண்டர். ஆக்சுவலி இது ரிஃபைன்மெண்ட்டுமே வந்து நல்லா இருக்குது. என்னென்னா நம்ம விட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்து நல்ல வெயிலாக இருந்ததுனால நம்ம காரை ஆஃப் பண்ணவே இல்லை, என்ஜின் ஃபுல் ரன்னிங்கில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு சவுண்ட் வந்து நமக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த விதத்துலேயும் அந்த சவுண்டு கேட்ட மாதிரியே இல்லை, வண்டி ஆன்ல இருக்கா அப்படிங்கிற ஃபீலே இல்லை. 100 தாண்டி வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
கொஞ்சம் வந்து ஒரு என்ஜின் சவுண்ட் கேட்குறது மாதிரி இருக்குது. மற்றபடி நமக்கு என்ஜின் நாய்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த பிரிட்ஜு எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து சின்ன எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ் தான், ஆல்மோஸ்ட் வந்து தெரியலை அப்படின்றே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மெச்சூராக இருக்குது. அதுலேருந்து நம்ம வரும்போது வந்து இது காங்கிரீட் ரோடு தான், கொஞ்சம் பேடான பேச்சஸ் வரக்கூடிய ரோடு தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. நம்ம திருப்பி அடுத்த ஒரு இதில் வந்து சின்னதாக பவுன்ஸ் ஆகி லேண்ட் ஆனாலும் இம்மீடியட்டாக வெஹிக்கிள் செட்டில் ஆகுது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இப்போ என்னென்னா ஏடாஸ் வந்து நமக்கு ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் வந்து இண்டிகேட்டர் போடாமல் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணும்போது வந்து ஸ்டியரிங் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிகிட்டே வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம தேவை அப்படின்னா நமக்கு ஆஃப் பண்ணியுமே வந்து விட்டுக்கலாம். மற்றபடி நம்ம ஸ்டெபிலிட்டியுமே வந்து பார்ப்போம். இன்னொன்று அந்த டிராஃபிக் சைன் டிடெக்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ வந்து எங்கேயாச்சும் ஸ்பீட் வார்னிங், அதாவது இவ்வளோதான் ஸ்பீட் லிமிட் 80, 120 எழுதியிருக்காங்க அப்படின்னா அதை ரீட் பண்ணி நமக்கு இங்கே எனக்கு கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு காமிக்குது. அழுத்தினோம் அப்படின்னா குயிக்காக டவுன் ஷிஃப்ட் பண்ணி நமக்கு பவரை தர்றதுக்கு வந்து வண்டி யோசிக்கவே இல்லை. அது ஃப்ரீயாக வந்து பவர் தர்றதுக்கு ரெடியாகவே தான் இருக்குது. ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஏசியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடிக்குவேட்டான கூலிங் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதில் வந்து பிரச்சனை இல்லை. நல்ல வெயில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு, ஆனாலுமே வந்து தெரியல. இன்னொன்று இந்த மெட்டீரியல் இப்போ டாப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலும் வந்து ஓரளவுக்கு அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம இப்போ கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டு தெரியுது, மற்றபடி வந்து ஓரளவுக்கு ஹீட்டு கண்ட்ரோல் ஆகுது. நமக்கு உள்ளாடி வந்து அப்படி மேலேருந்து ஹீட் வர்றது மாதிரி எதுவும் வந்து தெரியல. இப்போ இந்த டிசிடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெட் கிளச் வரக்கூடிய ஒரு 6 ஸ்பீடு டுவல் கிளச். ஆக்சுவலாக அந்த ஷிஃப்டோட இதுவுமே வந்து பெருசாக ஜர்க்கா அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு தெரியல. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். நமக்கு சிட்டிக்குள்ளால வந்து நம்ம ஸ்லோவாக ஓட்டும் போது சுத்தமாக தெரியாது. அப்படியே வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக நம்ம அதை யோசிச்சு அந்த ஷிஃப்ட் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஃபீல் ஆகுதே தவிர மற்றபடி வந்து தெரியல. இப்போ பேசிகிட்டே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 120 கிராஸ் பண்ணாலும் வண்டி ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஒரு டிரைவிங் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. நல்ல ஸ்டெபிலிட்டி. என்னென்னா அது நாட் பியூர்லி ஃபார் கம்ஃபர்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க. வண்டி நிறைய ஜாஸ்தியாக வந்து நமக்கு வண்டி நல்ல கண்ட்ரோல் கிடைக்கிறது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் பிரேக்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஒரு கேரக்டரில் தான் டியூன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்னும் இதில் எடுத்ததுலேருந்தே அப்படியே அழுத்தி பார்ப்போம். கொஞ்சம் ரேஸ் ஆகி வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது அது நமக்கு கூடுதலாக இது தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் அழுத்தினோம். பட் வந்து ரொம்ப ஃபீல் ஆகலை. ஸோ அந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங்குமே வந்து நமக்கு 2 மிரர்லேயுமே ஒரு சின்ன ட்ரையாங்கிளாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில், அதாவது டுவர்ட்ஸ் அவர் ரைட் ஆர் லெஃப்ட் அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸில் வந்து வண்டி வருது அப்படின்னா அதையுமே வந்து நமக்கு இமீடியட்டாக டிடெக்ட் பண்ணி காமிக்குது. ஸோ என்னன்னா வண்டியோட அந்த ஷேப்னாலே என்னதும் அந்த விண்டோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு தெரியுது. மற்றபடி வந்து பெருசாக நாய்ஸ் இல்லை. டயர் நாய்ஸ் கூட கம்மியாக தான் இருக்குது. விண்டோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு தெரியுது. ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 120 கீப் பண்ணி போயிட்டு இருக்கோம். வண்டி அப்படி வந்து அசராமல் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல எல்லாமே சின்னதாக அந்த ஒரு காங்க்ரீட்டோட அந்த ஒரு இம்பர்ஃபெக்டாக அவங்க போட்டிருக்கிற அந்த காங்க்ரீட்டுமே வந்து பெருசாக நமக்கு அப்படி அலசலாவோ எதுவுமே ஃபீல் ஆகாமல் நல்ல ஒரு மெச்சூரான அந்த ஒரு ரைட் கம்ஃபர்ட், சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த விதத்தில் டாப் நாச்சாக இருக்குது. ஸோ வண்டியோட வாரண்டியை பொறுத்தவரையிலுமே வந்து 3 இயர்ஸ் ஆர் 1 lakh கிலோமீட்டர்ஸுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. அதை வந்து 10 இயர்ஸ் ஆர் 2 lakhs கிலோமீட்டர்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கூடவே ரோட் சைட் அசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு 24/7 ரோட் சைட் அசிஸ்டன்ஸுமே வந்து உங்களுக்கு கூட வருது. கூடவே மெயின்டெனன்ஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆர் 30,000 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரெகுலர் சர்வீசிங்க்கு நம்ம ஒரு காஸ்ட்டை ப்ரீபெய்டாக பே பண்ணுறது மாதிரி தான் அந்த இது. இன்னொன்று என்னென்னா நிசான் வெஹிக்கிள்ஸ் வந்து இன் ஜெனரல் வந்து நமக்கு அந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டர் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ வந்து பெருசாக இஷ்யூஸ் வந்து வராது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே டர்போ பெட்ரோல் என்ஜின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு நார்மல் பெட்ரோலை விட, இப்போ பழைய மைக்ரா அந்த மாதிரி கார்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹையர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் ஸ்டில் வந்து நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே தான் சொல்லணும். என்னென்ன தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. கனெக்டட் கார் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே அட்வான்ஸ்டு தான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் நல்லா இருக்குது.
கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி பையராக நீங்கள் யோசிச்சிங்கனாலும் யோசிக்கலாம், ஒரு யங்ஸ்டராக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலும் நமக்கு ஒரு ப்ரீமியமான டிரைவிங் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெக்டான் சூப்பரான ஒரு காராக வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வந்து இல்லை. ஸோ ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வீடியோவில் ஸ்டார்டிங் எண்டிங் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் ட்ரைவ் வச்சிருக்காங்க. 1.3 வந்து மேனுவலுமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதோட ஒரு டிரைவிங் வீடியோவுமே வந்து கொஞ்ச நாள் தாண்டி நம்ம கண்டிப்பாக வந்து போடுவோம். முடிஞ்சால் நம்ம வேரியன்ஸ் வைஸ் வந்து அந்த வீடியோஸுமே வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பார்க்குறவங்களுமே என்னென்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரைஸ் என்ன அதுன்ட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் உள்ளாடையே வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.